ஆண்டவரே, கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவரும் மீட்பரும் உலக ரட்சகருமான நம்முடைய தேவன் வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் பூரண சமாதானத்திற்குள்ளே வழிநடத்துவார். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். நாம் அவரை நோக்கி பார்க்கும் போது நம்முடைய முழு குடும்பத்தையும் தேவன் நோக்கி பார்த்து நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிறவராக இருக்கிறார். ஆக நம்ம எல்லாருமாய் சேர்ந்து இந்த ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள் பாடல் புத்தகத்துல ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது என்று நாம் அகமகிழ்ந்து அக்களிப்போடு கூட அல்லேலூயா பாடுவோம். தேவன் நமக்கு தோல்வியை அல்ல வெற்றியை தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது ஜெபத்தோட்ட புத்தகத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல். சேர்ந்து நம்ம பாடுவோம். தேவன் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று மகிழ்வோம் அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம் அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று மகிழ்வோம் அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம் அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வியில்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வியில்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று மகிழ்வோம் அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். 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 அல்லேலூயா. இன்று நமக்கு ஆண்டவர் இந்த நாளிலே ஆண்டவர் உண்டு பண்ணி தந்திருக்கிறார். ஆக இந்த நாளிலே நாம் மகிழ்ந்து சந்தோஷத்தோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆக அவருடைய கரத்திலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அவர் கரத்திலே நம்ம எப்ப கொடுப்போம். எல்லாருமாய் கண்களை மூடி நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை அவருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, ஒரு விஷயம் கூட எங்கள் குற்ற குறைகளை மன்னிங்க ஆண்டவரே என்று கேளுங்க. எங்கள் குறைகளை மன்னிங்க ஆண்டவரே, எங்கள் சாபங்களை மன்னிங்க, எங்கள் பலவீனங்களை மாற்றி போடுங்க, எங்கள் நோய் நொடியிலிருந்து எங்களை விடுவீங்க ஆண்டவரே. எங்களுக்கு சுகத்தை தாங்க, எங்களுக்கு பலத்தை தாங்க, எங்களுக்கு ஆரோக்கியத்தை தாங்க. எங்கள் பாவங்கள் ஒரு விஷயம் கூட மன்னிக்கப்படுவதாக ரத்தத்தை எங்கள் மேல் தெளிங்க ஆண்டவரே. சொல்லுங்க, எங்கள் குடும்பத்தின் மேல் தெளிங்க ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் மேல் தெளிங்க ஆண்டவரே. துதிக்க வந்திருக்கிறோம், ஆராதிக்க வந்திருக்கிறோம், ஜெபிக்க வந்திருக்கிறோம், உடைய வசனத்தை கேட்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அற்புதமாய் நடத்தி வேண்டும். நம்ம கேட்கும் போது நிச்சயமாய் நம்முடைய தேவன் நம்மை ஆச்சரியமாய் வழி நடத்துவார். எல்லாருமாய் கண்களை மூடி பயபக்தியோடு கூட நம்ம ஜெபம் செய்வோம்.
எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட மத்தியான வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே 8 மாதங்களை கடந்து 9வது மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை நாளில் ஆண்டவரே, இந்த 27ஆம் தேதிக்கு அன்பார்ந்த தாய்மார்களை, சகோதர சகோதரிகளை, சிறு பிள்ளைகளை, பெரியவர்களை தேவனீர் அழைத்து வந்தீர். அதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பங்களை தேவன் அதிகமாய் நீர் ஆசீர்வதி. இதை சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அநேக ஊழியக்காரர்களை, ஆண்டவரே, சகோதர சகோதரிகளை நீர் ஆசீர்வதித்து நடத்துகிறதற்காய் நன்றி. வந்திருக்கிற எங்க எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறான். சொல்லுங்க, எங்க எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறான். எங்க முழு குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறான். எங்கள் சொந்த பந்தங்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறான். எங்க ரத்த பந்தங்கள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறான். தேவனே, தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர்களை ஆட்கொண்டு வழி நடத்துகிறதற்காக கொடி நன்றி. துதி, கன, மகிமை, ஆராதனை, புகழ் அனைத்தையும் உமக்கே தருகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் எல்லாவற்றிற்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சொல்லுங்க எல்லா சத்தமா ஆமென். ஆமென். நம்ம ஒப்பு கொடுத்த வண்ணமாக தேவனை துதித்து ஆராதனை செய்து நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவருடைய கிருபை நமக்கு என்றென்றைக்கும் இருக்கிறது. அல்லேலூயா. நாம் சேர்ந்து ஆராதனை செய்வோம். Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அவர் கிருபை என்றென்றைக்கும் நம்மோடு இருக்கிறது நிமித்தம் தான் நம்மை தேவன் ஒவ்வொரு நாளும் ஜீவனோடு வைத்திருக்கிறார். எத்தனையோ தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்துறோம், இல்லையம்மா, பார்த்துறோம், பண்ணிடுறோம். ஆனாலும் ஆண்டவர் அவர் தண்டிக்காமல் நம்மளை மன்னித்து ஜீவனை கொடுத்து நம்மளை வாழ வைத்திருக்கிறார். நம்மை வாழ வைத்த தேவனுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? நம்மை நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். வசனம் சொல்லுகிறது, நீங்க என்ன காரியங்களை செய்தாலும் நான் அதுல பிரியம் அடைய மாட்டேன், அத பிரியமே அடைய மாட்டேன். ஆனா என்ன செய்தா தேவனுக்கு பிரியம் தெரியுங்களா? நம்ம உதட்டின் வழியாக அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு துதி, ஸ்தோத்திரங்களை, நன்றிகளை ஏற்றுக்கணும். அதுவும் இல்லாமல் தேவன் யாரை நோக்கி பார்க்கிறார் என்று சொன்னால், கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவரையே கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். நம்ம செய்யற தான தர்மங்களும், நம்ம செய்யற பொருத்தனைகளையும், நம்ம மத்தவங்களுக்கு நல்லதை செய்யறதுனால அவர் நம்ம நோக்கி பார்க்கிறதே இல்லைங்களா? வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குகிற எல்லாருமே கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறதா. எப்படி நடுங்கணும்? அவருடைய வேதத்தின் வார்த்தைகளை படிக்கிறோம் இல்லையாமா? எது நல்லது, எது தேவையில்லை, எது தேவை, அதெல்லாம் நம்ம கடைபிடித்து நடக்கும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்த வசனங்களை பார்க்கிறோம். இன்னைக்கு பாருங்க, தேவன் நம்மோடு கூட பேசுற வசனங்கள் நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் வசனம் 29 25 படிங்கம்மா. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். எஸ், ஹalleluya. படிங்க, மத்த லாங்குவேஜ் இருக்குமோ? ಮನುಷ್ಯನ ಭಯ ಉರುಳು, ಯೆಹೋವನ ಭರವಸೆ ಉದ್ಧಾರ. அவ்வளவுதானா? இங்க பாருங்க, நான் தொடக்கத்துல சொன்ன மாதிரி மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். அந்த கண்ணி என்று சொன்னால் தேவையில்லாத காரியங்கள், ஆபத்து, நமக்கு தேவையில்லாத நன்மைகள் இல்லாத காரியங்கள் எல்லாம் நமக்கு வருகை வருமா? வியாதி ஆகட்டும், ஒரு பிரச்சனை ஆகட்டும், நம்ம தேடி வருமா? ஆனால் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில வைக்கப்படுவான் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்மளோட ஒரு பாடல் சொல்லுகிறது, கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம், எல்லாமே உங்க கிருபைதான் என்று சொல்லி அந்த கருத்து கொடுத்து இந்த பாடலை உற்சாகம் நம்ம பாடுவோம். என்று சொன்னால் நம்ம பேர் சொல்லி அழைத்தது தேவனுடைய கிருபையை. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன பண்ணிருக்கிறாருமா? பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஹலோ, என்ன பாருங்க, நம்ம எல்லாரும் என்ன பண்ணிருக்கிறார்? நம்ம ஆண்டவரு பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அதை நம்ம உணர்ந்தவர்களால் கிருபையால் நிலை நிற்கிறோம் என்று சொல்லி இந்த பாடலை பாடி தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லலாம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ
கிருபையால் நிலைநிற்கிறோம். கிருபை 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 சொல்லலாமா? கிருபையால் நிலைநிற்கிறோம். தேவ கிருபையால் நிலைநிற்கிறோம். சொல்லலாமா? கிருபையால் நிலைநிற்கிறோம். தேவ கிருபையால் நிலைநிற்கிறோம். பேச்சொல்லி எடுத்தது உங்கள் கிருபை. பெரியவனாக்கியது உங்கள் கிருபை. பேச்சொல்லி எடுத்தது உங்கள் கிருபை. ஆமென். உங்கள் கிருபை 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 சொல்லலாமா? கிருபை. ஆமென். Thank you, Lord. கிருபை கிருபை கிருபையால் நிலைநிற்கிறோம். தேவ கிருபையால் நிலைநிற்கிறோம். ஆமென். கிருபையால் நிலைநிற்கிறோம். தேவ கிருபையால் நிலைநிற்கிறோம். நீதிமானாய் மாற்றியது உங்கள் கிருபை. நித்தியத்தில் சேர்ப்பது உங்கள் கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்கள் கிருபை. நித்தியத்தில் சேர்ப்பது உங்கள் கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலைநிற்கிறோம். தேவ கிருபையால் நிலைநிற்கிறோம். கிருபையால் நிலைநிற்கிறோம். தேவ கிருபையால் நிலைநிற்கிறோம். கட்டுக்களை நீக்கியது உங்கள் கிருபை. என் காயங்களை கட்டியது உங்கள் கிருபை. கட்டுக்களை நீக்கியது உங்கள் கிருபை. என் காயங்களை கட்டியது உங்கள் கிருபை. கிருபை 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 சொல்லலாமா? கிருபை 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 கிருபையால் நிலைநிற்கிறோம். தேவ கிருபையால் நிலைநிற்கிறோம். ஆமென். கிருபையால் நிலைநிற்கிறோம். தேவ கிருபையால் நிலைநிற்கிறோம். வல்லமையை அளித்தது உங்கள் கிருபை. வரங்களை கொடுத்தது உங்கள் கிருபை. வல்லமையை கொடுத்தது உங்கள் கிருபை. வரங்களை கொடுத்தது உங்கள் கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலைநிற்கிறோம். தேவ கிருபையால் நிலைநிற்கிறோம். கிருபையால் நிலைநிற்கிறோம். தேவ கிருபையால் நிலைநிற்கிறோம். கிருபை 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 உங்க கிருபையால நான் வாழ்கிறேன் ஐயா. கிருபையால நான் ஜீவிக்கிறேன் ஐயா. கிருபையால நான் கத்திரிக்கிறேன் ஐயா. உமக்கே நன்றி ஆமென், ஆமென். கிருபையால் நிலைநிற்கிறோம். ஹல்லேலூயா. தேவ கிருபையால் நிலைநிற்கிறோம். கிருபையால் நிலைநிற்கிறோம். தேவ கிருபையால் நிலைநிற்கிறோம். மனுஷனுடைய ஆற்றலாலும் அல்ல, மனித சக்தினாலும் அல்ல, தேவ பலத்தினால் தான் ஒவ்வொரு மனுஷனும் உயிர் வாழ்கிறான். ஒரு சிலர் சொல்லுவாங்க, தேவனை நம்பாத ஜனங்கள் சொல்லுவாங்க,
நான் கஷ்டப்படுறேன், நான் வேலை செய்யறேன், நான் சம்பாதிக்கிறேன், அதனாலதான் நான் வாழ்றேன் என்று சொல்லலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் நீ கஷ்டப்படுறதுக்கு, நீ வேலை செய்வதற்கு, உன்னுடைய சம்பாதித்தை சம்பாதிப்பதற்கு தேவன் தட்டி எழுப்பி ஜீவனை கொடுக்கலன்னா என்னமா பண்ண முடியாது? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு அணு கூட அசைக்க முடியாது. அது அறியாத ஜனங்கள் தேவனை ஏற்றுக்கொள்வதில்லை, வாரத்துல ஒரு நாள் தேவனை தேடுகிறது இல்ல, வேதத்தை படிக்கிறது இல்ல. நமக்கு கொடுத்த ஒரு மகத்துவம் தேவனுடைய வார்த்தைகள். அது எல்லாமே அழிந்து போகுமா? அழியாதது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை சொல்லுது, நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் உனக்கு ஜீவன், வேற எதுவுமே இல்ல. கல்லோ மண்ணோ மரமோ சுரூபங்களோ சிலையோ எதுவுமே இல்ல. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நானே கர்த்தர், நான் இருக்கின்றவராகவே இருக்கிறேன், நானே உங்கள் தேவன் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த நாட்களிலே வாழ்கிற நாட்கள் எவ்வளவுன்னு தெரியாதுங்கம்மா. ஆகவே எல்லா பாரம்பரியங்கள் எல்லாம் ஒழித்து கட்டிவிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையுள்ள பிள்ளைகளாக இருக்கும் போது தேவன் நம் சந்ததிகளை ஆசீர்வதிப்பார். நம்மோடு கூட போறது இல்லைங்க, நம் சந்ததிகளை ஆசீர்வதிப்பார். நாம் நன்மையை செய்தால் நம் சந்ததிகளுக்கு என்ன கிடைக்குமா? 1000 நன்மைகள் கிடைக்கும், ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். நாம் தேவனுக்கு விரோதமா எதனா செய்தா நம்முடைய பிள்ளைகளுக்கு சாபங்கள் கிடைக்குமா? ஆக வாழ்கிற நாட்களில் பெரியோர்களாக நாம, பெற்றோர்களாக நாம நம் பிள்ளைகளுக்கு சாபத்தை அல்ல நன்மையானதையே நம்ம சேர்த்து வச்சுட்டு அந்த சமூகத்துக்கு கடந்து போகலாம். அப்ப இந்த வேளையில அந்த தேவனை நாம் துதிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி வார்த்தைகளை சொல்லி அப்படி துதிங்க. ஹalleluya, thank you Lord. வார்த்தைகளை சொல்லி எல்லாரும் வாய் திறக்கணும். எஸ், மௌனமா இல்ல, மௌனமா இல்ல. மனுஷன் ஒருத்தருக்கு ஒரு ஆறுதலை சொன்னா அந்த ஆறுதலாகவே இருக்காது. அது ஒருவேளை கொஞ்ச நேரத்துக்கு இருக்கலாம். ஆனா நம் தேவாதி தேவன் நமக்கு ஆறுதல் சொல்லும் போது, வார்த்தை வழியாக ஜெபத்தின் மூலியமாக நமக்கு ஆறுதல் செய்யும் போது அது நித்தியத்துக்காக இருக்குமா? ஆகவே இந்த வேளையில அந்த சமூகத்துல வந்திருக்கிறோம். யாரும் கலைந்த இந்த தூக்கத்துக்கோ சோர்வுக்கோ இடம் கொடுக்காம உங்க கைகள் இருக்கிற ஜெபத்தொட்ட ஜெயகீதங்கள 67வது பாடல் எடுத்துக்கொள்ளுங்க. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு எனக்கு இன்பமானது. அந்த சமூகத்தில் ஒன்றிதான் நமக்கு இன்பம் கிடைக்குங்க. அந்த இன்பத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாமா? தேங்க்யூ லார்ட். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள், உம்மை தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமென், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே ஆமென் உம்முடைய திரு சமூகம் ஆமாப்பா எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே கண்ணீரின் பாதையில் நடக்கும் போது நான் கழிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போது நான் கழிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். வல்லமை மீதே வல்லமை கொண்டே, வல்லமை மீதே வல்லமை கொண்டே சீயோனை காண்பார்கள். ஆமென், சீயோனை காண்பார்கள்.
ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. அல்லேலூயா, அல்லேலூயா. தாய், தகப்பன், பிள்ளைகள், கணவன், மனைவி, எல்லா பெரியோர்கள், பெற்றோர்கள் எல்லாரும் கூறுகிற ஆறுதல்கள் ஒவ்வொரு மனிதனும் கேட்கவும் ஆற்றவும் முடியாது. இன்னைக்கு ஆறுதல் சொல்லுவாங்க, அதே வாயில நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, நம்மள திட்டிடுவாங்க, ஏதாவது சொல்லுவாங்க. நேற்று ஆறுதல் சொன்னேன், இன்னைக்கு என்ன பிரச்சனை, அவர் யார், அவரு மனுஷன் மாறுகிறவன். நம் தேவனோ மாறாதவன், என்றும் 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 மாறாதவன். அவர் நமக்கு சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். அப்பேற்பட்ட மாபெரும் சமாதானத்துக்குரிய தேவன் என்ற வார்த்தைகளை கேட்க போகிறோம். அவருடைய கருத்துக்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாருமே கண்களை முடியும். முதலாவதாக ஊழியக்காரர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஊழியக்காரர்கள் நிறைய பேருக்கு நிறைய தேவைகள் இருக்குது, நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்கிறாங்க. மனைவி ஒருவேளை வியாதிப்பட்டிருப்பாங்க, பிள்ளைகள் வியாதிப்பட்டிருப்பாங்க, அந்த குடும்பங்கள்ல அநேக தேவைகள் இருக்கக்கூடும். ஆகவே அவங்க எல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறது ஒன்னே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், ஊழியம் செய்கிறேன், என் தேவன் சகலத்தையும் பார்த்துக் கொள்வார் என்று அவர் மேலதான் நம்பிக்கையா இருப்பாங்க. ஆகவே அப்பா, ஒவ்வொரு தாய்மார்களே, நீங்கள் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எத்தனையோ ஃபாதர்மார்கள், கன்னியர்கள் தன் குடும்பங்களை விட்டுட்டு ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்ய வந்திருக்காங்க. அவங்க வீட்டுல கூட நிறைய காரியங்கள் தேவைகள் இருக்கும். ஆகவே ஆண்டவருக்கு திருப்பு கொடுப்போமா, இசப்பா, உமக்கென்று ஊழியம் செய்ய வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும், வந்திருக்கிற பிள்ளைகள், ஒப்பு கொடுத்திருக்கிற சகோதரி ஆகட்டும், சகோதரர்கள் ஆகட்டும், நீர் அவர்களை ஆசீர்வதிங்க என்று சொல்லி ஆண்டவருக்கு திருப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. நீங்க போகிற திருச்சபைகள், சபைகள், ஃபாதர்மார்கள், சிஸ்டர்ஸ்கள், ஒவ்வொரு பாஸ்டர்ஸ் பாருங்க, பாஸ்டர் அம்மாக்கள், பிஷப்புகள், ஆயர்கள், குருக்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு திருப்பு கொடுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ. ஆமென், ஆமென். தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாஸ்டர். நன்றி அப்பா, நன்றி, 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 நன்றி. இயேசுயா, நன்றி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி சப்பா, நன்றி சப்பா. யா ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆவியை ஊற்றி ஆசீர்வாதம் பலப்படுத்துங்க. நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. நன்றி, 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 நன்றி. Thank you Lord, thank you Lord, thank you Jesus. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறமைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய ஊழியங்களை, உம்முடைய வார்த்தை எடுத்து உரைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த பாதத்தில் அர்ப்பணித்து ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம். மகிமையுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். அடுத்ததாக ஆண்டவரிடத்துல நம்ம இந்த வீடு கட்டுறவங்க, வீடை விற்கிறவங்க, வீட்டுக்கு வாடகை வந்தவங்க, வீடை தேடி இருக்கிற பிள்ளைங்க, இவங்க எல்லாருக்காகவும் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்க போகிறோம். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராக்கி கட்டுகிற எல்லா கட்டிடங்களும் விருதாவாய் போய்விடும் என்று சொல்லுகிறது. அநேகர் பாதி கட்டிடத்துல கட்டி விட்டுருப்பாங்க. எல்லாரும் ஆண்டவருக்கு திரும்ப கொடுத்த ஆண்டவரே, நம்ம சகோதரி ரிச்சினா இருக்காங்க, அவங்க வீட்டை கட்டி கொண்டிருக்கிறாங்க. அநேக போராட்டத்தின் மத்தியிலே அந்த வீட்டை கட்டி கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் அந்த சகோதரிகளோடு, அவங்க கூட பிறந்த ஒவ்வொருளோடு கூட இருந்து அந்த வீட்டை கட்டி முடிக்கிற வரைக்கும் எந்த ஒரு தீமையின் கண்களும் அந்த வீட்டுகள் மேல் விழாதபடிக்கு கர்த்தர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம இருக்கிற வீட்டை கூட ஆண்டவருக்கு கொடுப்போம். நம்ம வீட்டுல கூட நிறைய குறைவுகள் இருக்குது, நிறைய தேவைகள் இருக்குது. வீட்டு வாடகை கொடுக்காத பிள்ளைங்க இருக்கிறாங்க. அநேக பிள்ளைகள் வட்டிக்கும் எதுக்கும் காசுகளை வாங்கி கொடுக்காத இருப்பாங்க. கடன் தேவைகள் இருக்கும். இதோ கட்டப்படாத வீடுகள், பணம் இல்லாத கட்டாத இருப்பாங்க. எல்லா ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, நீரே ஒவ்வொரு தேவைகளையும் அறிந்த தேவனா இருக்கிறாங்க. எல்லா தேவைகளையும் சந்திங்க. மாதம் மாதம் நாங்க வீட்டு ரெண்ட் கொடுக்க கர்த்தரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நாங்க கொடுக்கிற ரெண்ட் எங்க ஓனர்களுக்கு பிளெஸிங்கா இருக்கட்டும் இயேசு சுவாமி. ஆண்டவரே, எங்க வீட்டு ஓனரை கூட கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா லியோ, ராஜேஷும் தாய் தகப்பன்மார்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்படி உங்க ஒவ்வொரு ஓனர்களையும் ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. எங்களுக்கு வீடை கொடுத்திருக்காங்க, அவங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்க தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. மாதம் தோறும் நாங்க கொடுக்கிற அந்த ரெண்ட் அந்த குடும்பத்துக்கு பிளெஸிங்கா இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, எங்களை ஒவ்வொரு மாதமும் அந்த அமௌண்ட்டை சம்பாதிக்க பெண்ணை கொடுக்குறீங்களே, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இதுதான் எங்களுக்கு அந்த பெண்ணை கொடுத்து கொண்டு வரீங்க, அதற்காக நன்றி, நன்றி. வீடை கட்டி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக
கிருபைக்காக ஸ்தோத்திரம். வீட்டு வாடகை கொடுக்க முடியாத ஒவ்வொரு பிள்ளைகளை சந்தேக ஆண்டவரே, அந்த ஓனர்களை கர்த்தர் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. கர்த்தர் நீர் பெரிய ஜாதிகளாக அப்பா ஆண்டவரே, நாங்கள் கால் வைக்கிற இடமெல்லாம் சொந்தமாக்கி கொடுப்பேன் என்று செய்கிறேன். ஆண்டவரே, வீடு வாடகை கட்டியிருக்கிற பிள்ளைகளுக்கு சொந்தமான வீட்டுகளை தாங்க ஏற்று சுவாமி. வீசுக்கு போயிருக்கிற பிள்ளைகளுக்கு சொந்தமான வீட்டை தாங்க தகப்பனே. அதை கர்த்தரால் ஆகும் ஆண்டவரே. மனுஷன் எங்களால் ஒன்றும் இல்ல ராஜா. உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு என் கர்த்தர் ஒவ்வொரு தேசத்தையும் இடத்தையும் சொந்தமாக்கி கொடுக்கிறமைக்காக நன்றி சொல்கிறோம். இயேசுவின் அற்புத நாமத்தினால் எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம வசிக்கிற வீட்டை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். கர்த்தர் நம் வீட்டை கட்டி ஆசீர்வதித்து நடத்துவார். ஆகவேதான் சொல்லுகிறது, நானும் என் வீட்டாரும் என்று சொன்னால் கர்த்தரே செய்வார். நாம மத்தவங்களை கேட்கலாம், நீங்க செய்வீங்க, நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லலாம். அதனால ஒரு சகோதரி டார்த்தி, அவங்களுக்கு அவங்க சிக்னஸ்க்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அதே போல ஒரு குழந்தை பிறந்து 7 மாதமாயி அந்த குழந்தை வந்து ஐசியூ வார்டுல இருக்குதுன்னா அந்த குழந்தைக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இன்னும் வியாதிப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் முட்டி நோய், கால் நோய், கை கால் வலிகள், சோர்வுகள், வயிற்றுல இருக்கிறதான காரியங்கள், அதாவது ஒவ்வொன்றும் வயிற்று வலிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட வேண்டும் என்று சொல்லி அந்த கர்த்தர் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே. அதே போல நிறைய பெரியவினர்கள் நம்ம குடும்பங்களில் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த கர்த்தர் ஒப்பு கொடுக்கலாம் ஆண்டவரே. நீரே அப்படிப்பட்ட எல்லா பெரியவினர்களை என் கர்த்தர் பலப்படுத்துவே என்று சொல்லி அந்த கர்த்தர் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணாமா? ஒருவேளை இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற அருமையான குடும்பங்களே, சகோதர சகோதரிகளை வெளியிடப்பட்டிருக்கிற நலத்தை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, உங்க தழும்புகளால நான் குணமாகணும் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். நன்றி நன்றி நன்றி. ஆமாண்டவரே, அப்படியே சுகராலும், பிபியாலும், தைரானாலும், கேன்சர் ஆலும், ஜுரத்தினாலும், கோல்டாலும், அதுவே காது சில கேட்கல, கண்ணு சில பார்க்க முடியல, அதுவே வாய்களில பல் வலிகள் அதிகமா இருக்கிறது, கை கால் உணர்வு இல்லாத இருக்கிற பிள்ளைகள் எத்தனையோ சாண்டவரே. அப்பா, மருத்துவத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளை கருத்தை இருக்கிறோம். அதுவே சகோதரன் மணி அவங்க வயிற்றில் இருக்கிறதான அந்த எல்லா காரியத்தையும் கர்த்தர் அறிந்தவரை இருக்கிறபடியாக இந்த வேளையில மகனை தொடுங்க இயேசுவாமி. மகன் மணியை தொடுங்க தகப்பனே. ஸ்கின் அலர்ஜியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க ராஜா. டாக்டர் பார்த்து ஸ்கின் அலர்ஜியிலிருந்து கர்த்தர் அவர்களை பரிபூர்ண விடுதலை தாங்க ஆண்டவரே. எத்தனையோ ஊழியக்கார பிள்ளைகள் வியாதியோடு கூட இருக்கிறாங்க. கர்த்தர் அந்த வியாதியிலிருந்து விடுதலை தாங்க தகப்பனே. இந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி சொல்கிறோம். நரம்புகளை தொடுங்க ஆண்டவரே, எலும்புகளை தொடுங்க ஆண்டவரே, சதைகளை தொடுங்க ஆண்டவரே. தேவையில்லாத ரத்தம் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் உடம்புல இருக்க வேண்டும் சொன்னா ஒரு நார்மல் கண்டிஷன் ஆண்டவரே ஆகட்டும் தகப்பனே. தேவையில்லாத சதைகள், தேவையில்லாத ஆண்டவர் கொழுப்புகள் அந்த உடம்புல அகற்றுங்க தகப்பனே. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பரிபூர்ணமான சரீரத்தை கொடுக்கிறமைக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உங்க கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறமைக்காக மக்கள் நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா வியாதிப்பட்ட பிள்ளைகளும் இந்த கருத்தில் அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் மகிமை நல்ல பிதாவே. எஸ் 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 தேங்க் யூ. எல்லா பிள்ளைகளுக்கும் எக்ஸாம் இல்லையாமா? எல்லா பிள்ளைகளுக்கும் மிட்டம் எக்ஸாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th, அப்பா ஃபர்ஸ்ட் பியூசி, செகண்ட் பியூசி, டிகிரி பிள்ளைங்க எல்லாரும் ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம் ஆண்டவரே. உங்க வீட்டுல கூட அநேக பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்காங்க. உங்க பிள்ளைகள் பேரை சொல்லி ஆண்டவரே, இந்த நாட்கள் எக்ஸாமினேஷன் இருக்குது. எக்ஸாமினேஷன்ல எழுதிட்டீங்களா? குட்டிங்கோ எக்ஸாம் எழுதிட்டீங்களா? வெரி குட். இன்னும் ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் என்று சொல்லி அந்த கர்த்தருக்கு கொடுத்த ஆண்டவரே. படிக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. படித்து வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வேலை செய்து கொண்டு திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அதே போல ஆண்டவரே, திருமணமாக்கி எனக்கு ஒரு கரு தேவன் எனக்கு கொடுக்கணும் என்று சொல்லி வேலை பாக்கியத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கலாம். பிரசவத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கலாம். ஆகவே தாய்மார்களே, நம்ம எல்லாரும் வாழ்ந்தவர்கள். அது ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்ம வாழ்த்தி அவர்களுக்கு அது ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணுங்க. எல்லா வாலிப பிள்ளைங்க ஆண்டவருக்கு நிறைய வீட்டுல இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்ல, பிரிஞ்சு வாழ்றாங்க. எங்க பார்த்தாலும் சிங்கிள் பேரண்டா இருக்கிறேன்னு சொல்றாங்க, பெருமையா சொல்றாங்க. இசப்பா,
இந்த சமூகத்தில் இணைந்த பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த கணவன் மனைவிக்குள்ள சமாதானத்தை தாங்க ராஜா. அவர்கள் ஆண்டவரே அவங்க மரணத்தை அவங்க பிரிக்கிற ஆண்டவர், சண்டையோ சச்சரவுகளோ அவங்களுக்குள்ள இருக்கிற பெருமைகளோ அப்பா அவங்க பிரிக்க கூடாது. கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கணவன் மனைவி உறவை ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் படிப்பை ஆசீர்வதிங்க, எதிர்காலங்களை ஆசீர்வதிங்க. வேலை தேடி தேடி அவங்க படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளை சந்திங்க ஆண்டவரே. முக்கியமாக ஆண்டவரே வரவுகளை பார்த்துக் கொண்டிருக்கிற ஆண் பிள்ளைக்கோ பெண் பிள்ளைகளுக்கோ நல்ல எதிர்காலமான வாழ்க்கை துறையை தாங்க ஏற்றுச்சோம். நல்ல குடும்பங்களை அடையாளமாய் காண்பீங்க தகப்பனே. சிறு பிள்ளைகள் படிக்கிற படிப்பை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே எதிர்காலங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி. வாலிப பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. வேற பேச்சு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. அவங்களுடைய காரியத்தை கர்த்தர் நீ வாழ்க்கை செய்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. கர்த்தர் ஞானத்தை தருகிறவராய் இருக்கிறவரே, உங்க ஞானத்தினாலே பிள்ளைகளை நிரப்புங்க ராஜா. பிள்ளைகள் நல்லா படித்து மார்க்குகளை வாங்கி உதவி செய்யுங்க. சுதி ஸ்தோத்திரக்கான மகிமை உங்க ஒருவருக்கே கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் எல்லா வாலிப பிள்ளைகளும் கணவன் மனைவிக்குள்ள சமாதானத்தையும் கொடுத்து நீர் ஆசீர்வதித்தமைக்காய் இயேசுவின் நாமத்தினால் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எஸ் ஹalleluya ஹalleluya ஹalleluya. பெருமையாய் நம்ம ஜெபிக்க கூடாது, கருத்தாய் நம்ம ஜெபித்திருக்கிறோம். ஹalleluya. அந்த கருத்தான ஜெபத்தை நம் தேவன் கேட்டு நமக்கு ஆசீர்வதிக்க நல்லவராய் இருக்கிறார். ஆகவே தேவனுடைய வார்த்தைகளுக்காய் காத்திருக்கிற என்னோடும் உங்களோடும் நம்ம எல்லாரோடும் உழைக்காரோடும் கூட தேவன் பேசுகிறார். நம்ம சொல்லலாம் ஆண்டவரே நீ பேசும், நாங்கள் கேட்கிறோம். அநேக தேவைகளோடு கூட வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்க விசுவாசம் இன்னும் வளரணும்னு சொல்லிட்டு நாங்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை கடுகளவு வார்த்தைகளை கேட்டிருக்கலாம், மனளவு வார்த்தைகள் உள்ளே இருக்குதுமா, நம்ம கேட்டு அதன்படி தியானித்து நடக்க ஆண்டவே. நான் வாழ்கிற நாட்களே இந்த வார்த்தையின்படி நடக்க என்னை ஆசீர்வதிங்க என்று சொல்லி அந்த இடத்துல கொடுத்து வார்த்தைகளுக்காக ஜெபம் பண்ணலாமா? நம்மத்தில் இருக்கிற சகோதரி லிடியா சுசானா அவங்க ஆண்டவரே நீர் பேசுங்க நான் கேட்கட்டும் என்று சொல்லி ஆண்டவரை திருப்பு கொடுத்து அந்த மகள் ஜெபம் பண்ணுவாங்க. தேங்க்யூ. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அப்பா பிதாவே, அப்பா ராஜா, இந்த மத்தியான வேலைக்காக நன்றி. அப்பா எங்களோட ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து விட்டோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவி நீங்க பரிசுத்தப்படுத்தினீங்க ஆண்டவரே. அப்பா இந்த வேலையில ஏசப்பா நாங்கள் விசுவாசிக்கின்றோம். எங்க மத்தியில நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. ஜெப நேரத்துல எங்களோட இருந்தீங்க ஆண்டவரே. அப்பா ஆராதனை வேளையில எங்களோட இருந்தீங்க ஆண்டவரே. ஆண்டவரே உங்களோட வேத வசனம் படிக்கும் போதும் நிச்சயமாகவே நீங்க இருக்கிறீங்க ராஜா. இடங்களில் நீங்க உலாவி கொண்டு இருக்கிறீங்க ராஜா. அப்பா உங்க வேத வசனத்துல எங்களோட கண்கள் படும் போது ஆண்டவரே பெரிய காரியங்கள் செய்து முடிப்பீராக ராஜா. இந்த வேளையில நீங்க சொல்லிருக்கீங்க என் மேல யாரெல்லாம் நம்பிக்கையா இருக்கிறாங்களோ நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லிருக்கீங்க. நாங்கள் உங்க மேல நம்பிக்கையா இருக்கிறோம், நாங்கள் உங்க மேல விசுவாசத்தில் இருக்கிறோம், நாங்கள் உங்க மேல ஆண்டவரே எல்லா காரியத்தை வைத்து இருக்கிறோம் ராஜா. அதே போல வார்த்தைகளோடு எங்களோட பேசுங்க ஆண்டவரே. மனிதர்களும் அப்பத்தினாலும் அல்ல ராஜா, தேவனோட வார்த்தைகளால பிழைப்பாங்க ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கின்றோம் ராஜா. உங்களோட வார்த்தையினால எங்களுக்கு ஜெயம் உண்டு, உங்களோட வார்த்தைகளால எங்களுக்கு பலன் உண்டு, உங்களோட வார்த்தைகளால நிறைய வாசல்களை திறக்கப்படட்டும். உங்களோட வார்த்தைகளால நாங்கள் எல்லா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். உங்களோட வார்த்தைகளால நாங்கள் புது பலனை அடுத்துக் கொள்வோம் ஆண்டவரே. ராஜா உங்களோட வார்த்தைகளாலே நாங்கள் அபிஷேகமாக இருக்குவோம் ராஜா. இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே உங்களோட வார்த்தைகளை கொண்டு எங்களை நடத்துங்க. உங்களோட வார்த்தைகளை கொண்டு எங்களை ஆண்டவரே எங்கள் குடும்பங்கள் எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ராஜா. அப்பா பிதாவே உங்களோட மகன் ஆண்டவரே, உங்களோட பிள்ளை ஆண்டவரே, அப்பா உங்களோட பிள்ளைகள் ஆண்டவரே விட்டு ஆண்டவரே எங்களுக்கு நீங்க வார்த்தைகளை கொடுக்கிறாங்க. அந்த இடத்துல நிக்க ஆண்டவரே சொல்லும் போது இயேசப்பா அவரு இல்ல ராஜா, நீங்க பேசுங்க ஆண்டவரே. நீங்க வார்த்தைகளால எங்களுக்கு தாங்க ராஜா. என் கர்த்தர் நீர் அப்படியே செய்கிற தேவன் ஆண்டவரே. எங்க ஆண்டவரே எங்களை நீங்க வெறுமையா அனுப்ப மாட்டீங்க ராஜா. உங்களோட வார்த்தைகளை கொடுத்து ஆண்டவரே நாங்கள் சம்பூர்ணத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு போகிறோம் ஆண்டவரே. ஆரம்பம் அல்பமானாலும் சம்பூர்ணமாக இயேசுவின் நாமத்தினாலே இங்க இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களும் சிறு பிள்ளைகளுக்கு பெரியோர் வைக்கும் பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கரங்களை தட்டி தேவன் நம்மை அழைத்து வந்ததுக்காக உற்சாகமா கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்கள். எஸ் உங்களையும் எங்களையும் தேவன் அழைத்து வந்திருக்கிறார். அப்போ என் நெருக்கத்திலே என் துணையா இருக்கிறேன், என் ஒடுக்கத்தையே நீங்க மாற்றி இருக்கிறீங்க. யார் தானே செய்ய முடியும்? தகப்பன் தான் செய்ய முடியும். அது ஒரே ஒரு தோரசை பாடி தேவனுடைய வார்த்தைகளுக்காக நாம் கடந்து செல்லலாம். தேங்க்யூ.
என் நெருக்கத்திலே என் துணையானே, என்னோடு கத்தையே நீ மாற்றினே. என் நெருக்கத்திலே என் துணையானே, என்னோடு கத்தையே நீ மாற்றினே. என் தகப்பனே என் இயேசுவே, என் தகப்பனே என் இயேசுவே. வேறு துணையில்லை, நீ விலகவில்லை, உன் கரமோ கைவிடவே இல்லை. வேறு துணையில்லை, நீ விலகவில்லை, உன் கரமோ கைவிடவே இல்லை. என் நெருக்கத்திலே என் துணையானே, என்னோடு கத்தையே நீ மாற்றினே. என் நெருக்கத்திலே என் துணையானே, என்னோடு கத்தையே நீ மாற்றினே. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும், எல்லா ஜெபங்களும் அப்பா உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து பேசுகிற வார்த்தைகளுக்காக பேசுங்க நாங்க கேட்கிறோம் என்று தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தினாலே நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் மகிமை இந்த நல்ல பிதாவே. ஆமென். வேதத்தை எடுத்துக் கொள்ளலாம். தேவன் நம்மோடு கூட பேசுங்க. ஹalleluya சொல்லுங்க praise the lord ஹalleluya சொல்லு கை வைத்து சொல்லு ஹalleluya praise the lord பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களும் உண்டாகும்படியாய் நாம ஜெபித்திருக்கிறோம், துதித்திருக்கிறோம், ஆராதனை செய்திருக்கிறோம். ஆண்டுடைய வார்த்தையை நாம கேட்டிருக்கிறோம். நிச்சயமாய் தேவன் மகிமையான காரியங்களை அவர் செய்வார். ஜெபத்தை கேட்கிறவர், விண்ணப்பங்களை கேட்கிறவர், நம்முடைய மன்றாடுதலை கேட்கிறவர், ஏழை எளியவர்களுடைய கூக்குரலை தேவன் பார்க்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கும் கூட ஒரு விசேஷித்த ஒரு ஜெப விண்ணப்பத்தின் செய்தியோடு கூட நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வருவோம். ஆண்டவரே, என் குடும்பத்தை நீங்க சந்திங்க, நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு கணவன் மனைவியை நீங்க சந்திங்க, நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க சந்திங்க, நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை நீங்க சந்திங்க, நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகள் முதல் கொண்டு, வேலை செய்கிற பிள்ளைகள் முதல் கொண்டு, திருமணமாய் பிள்ளை பாக்கியத்திற்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாம இப்ப ஜெபித்தோம் இல்லையா? அதே போல ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை நீங்க சந்திங்க, நாங்க இந்த வேளையில உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். அல்லேலூயா என்ற தலைப்பில இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாடு புத்தகம், தயவுசெய்து எல்லாரும் வாங்க. அதாவது 2 நாளாகவும் 2 கிரானிக்கல்ஸ் எடுத்துக்கிட்டீங்களா? 2 கிரானிக்கல்ஸ் சாப்டர் 7 verses 11 to 16 நிறுத்தி நிதானமா படிக்கலாம். நாம மிக அற்புதமான ஒரு சத்திய வார்த்தை. அதுல கன்னடால மாத்திரம் 15-16 மாத்திரம் படிக்கிறாங்க. தமிழ் எல்லாரும் எடுத்துக்கிறீங்களா? வேணா ஒரு வசனம் இங்கிலீஷ்ல படிங்க. 2 கிரானிக்கல்ஸ் 7th chapter verses 11 to 16 வரைக்கும் ஆண்டவராகிய கடவுள் நம்முடைய முன்னோர்களை, நம்முடைய முற்பிதாக்களை அவர் எப்படி ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து பாலும் தேனும் தேசத்திற்கு கொண்டு வருகிறதற்கு அந்த கொண்டு வரும்போது எப்படியெல்லாம் அவர்களை நடத்தி வந்தார், எப்படியெல்லாம் அவர்களுக்கு ஒரு சில கட்டளைகளை கொடுத்தார் என்பதை குறித்து இங்க இந்த வேத வசனம் சொல்கிறது. முதல்ல இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க பாருங்க. Thus Solomon finished the house of the Lord
and the king's house. And Solomon successfully accomplished all that all came into his heart to make in the house of the Lord and in his own house. படிங்க. Then the, இல்ல இல்ல. Then the Lord appeared to the Solomon by night and said to him, I have heard your prayers and have chosen this place for myself as a house of sacrifice. When I shut up heaven and there is no rain, or command the locust to devour the land, or send pestilence among my people, if my people who are called by my name will humble themselves and pray and seek my face and turn from their wicked ways, then I will hear from heaven and will forgive their sins and heal their land. Now my eyes will be open and my ears attentive to prayer made in this place. For now I have chosen and sanctified this house, that my name may be there forever, and my eyes and my heart will be there perpetually. Amen. ஆமென். அல்லேலூயா. ராஜாக்களுக்கு அடுத்து வரும் பாருங்க 2 நாளாகமம் 7வது அதிகாரத்துல அங்கதான் பாருங்க 7வது அதிகாரத்துல 15 16 மட்டும் படிக்க போறாங்க கன்னடத்துல. சரி, இப்ப தமிழ்ல படிக்கலாம். 11ல இருந்து ஒருத்தரா 16 வரைக்கும் நிதானமா படிங்க. ஒன்னும் அவசரம் கிடையாது. தேவன் சாலமோனும் கூட பேசுறார். இன்றைக்கு உன்னோடு கூட என்னோடு கூட பேசுறாருன்றத பயபக்தியோடு கூட நிறுத்தி நிதானமா கவனமா அந்த வசனத்தை படிங்க. 11ல இருந்து 16 வரைக்கும். இவ்விதமாய் சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜா அரண்மனையையும் கட்டி தீர்த்தான். கர்த்தருடைய ஆலயத்திலும் தன் அரண்மனையிலும் சாலமோன் செய்ய மனதாய் இருந்தாலும் மனதாய் இருந்ததை தேவன் அவைகள் எல்லாவற்றையும் அனுகூலமாக்கினார். அப்படியே செய்து முடித்தார். அல்லேலூயா. 45 ஆண்டு காலங்கள் எருசலேம் தேவாலயத்தை கட்டி முடிக்க அவ்வளவு நாள் கட்டினாரு. அவருக்கு ஒரு அரண்மனையை கட்டினார். அவர் நினைச்சதை அப்படியே தேவன் செய்யும்படியாய் அனுகூலம் நடந்தது. அடுத்த வசனம். கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடு ஆலயமாக தெரிந்து கொண்டேன். நான் மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்துக்கு அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே நல்ல கவனிங்க, இதான் மிக முக்கியம். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ಇದರಲ್ಲಿ 15 16 ಮಾತ್ರ ಓದಮ್ಮ. 16 படிக்கலையா? 16 படிங்க. என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என் நாளும் இங்கே இருக்கும். சத்யா, நீங்க நான் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பரலோக தேவன் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு பாருங்க. நீங்க நான் ஆலயத்துக்கு போகும்போது கூட ஏனோ தானா போறோம், ஜெப கூட்டத்துக்கு போகும்போது ஏனோ தானா போறோம். ஜெபிக்கலாம் வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே லேசா உட்கார்ந்து லேசா போயிடுது இல்லையா? ஆனா நம்ம ஜெபிக்கும் போதும் துதிக்கும் போதும் ஆராதிக்கும் போதும் பாடும் போதும் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும் போது எவ்வளவு பயத்தோடு ஆண்டவர் எவ்வளவு கவனத்தோடு கூட நம்முடைய ஜெபங்களுக்கு
நம்முடைய துதிகளுக்கு, நம்முடைய ஆராதனைகளுக்கு தேவன் கவனம் செலுத்துகிறார். எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் பாருங்க. பாருங்க, 14 15 16 ಓದ್ಬಿಡಮ್ಮ. ನನ್ನವರೆಂದು ಹೆಸರುಗೊಂಡು ನನ್ನ ಪ್ರಜೆಗಳು ತಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು ತಮ್ಮ ಕೆಟ್ಟ ನಡತೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ತಿರುಗಿಕೊಂಡು ನನ್ನನ್ನು ಪ್ರಾರ್ಥಿಸಿ ನನ್ನ ದರ್ಶನವನ್ನು ಬಯಸುವವರಾದರೆ ನಾನು ಪರಲೋಕದಿಂದ ಲಾಲಿಸಿ ಅವರ ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ಅವರ ದೇಶದಲ್ಲಿ ಆರೋಗ್ಯವನ್ನು ದಯಪಾಲಿಸುವೆನು. தமிழ்ல சேமம் சொல்லுது, கன்னடத்துல பாருங்க ஆரோக்கியம். ಇನ್ನು ಮುಂದೆ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವವರನ್ನು ಕಟಾಕ್ಷಿಸಿ ಅವರ ವಿಜ್ಞಾಪನೆಗೆ ಕಿವಿಗೊಡುವೆನು. ನನ್ನ ನಾಮ ಮಹತ್ತು ಆ ಆಲಯದಲ್ಲಿ ಶಾಶ್ವತವಾಗಿರುವಂತೆ ಅದನ್ನು ನನಗೋಸ್ಕರ ಆರಿಸಿ ಪ್ರತಿಷ್ಠಿಸಿಕೊಂಡಿದ್ದೇನೆ. ನನ್ನ ದೃಷ್ಟಿಯು ಮನಸ್ಸು ಸದಾ ಅಲ್ಲೇ ಇರುವುದು. இதுல முக்கியமானது இதுதான். இந்த 11வது வசனத்திலிருந்து நாம கவனிக்கும் போது சாலமோனுக்கு தரிசனத்துல ஆண்டவர் நிறைய பேருக்கு கணவன் வழியாய் பேசுகிறவர் உண்டு இல்லையா, தரிசனத்தின் வழியா பேசுகிறவர் உண்டு. இந்த ட்ரீம், அதாவது ராத்திரி தூங்கும் போது அவர்களுக்கு ஒரு சில கனவுகள் வரும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, விடியற் காலை வந்த கனவு சீக்கிரம் பலிக்காது அப்படின்னு சொல்லி, பகல்ல கண்ட அந்த கனவெல்லாம் பலிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் நினைத்து அவர் முன் குறிச்சிட்டார் அப்படின்னு சொன்னா எந்த நேரத்திலும் உன்னோடு கூட என்னோடு கூட பேசுவார். சும்மா கண் வறங்கும் போது கூட ஏதாவது உன்னோடு கூட என்னோடு கூட பேசுவார். அப்போ நம்ம எப்படி இருக்கணுமா? தேவனுக்கு பயந்தவர்களா இருக்கணுமா? அக்கிரமங்களை உதறி தள்ளி, பாவங்களை உதறி தள்ளி, அநியாயத்தை செய்யாத படிக்கு ஒவ்வொரு நாளும் பாவத்திற்காக மனம் வருந்தி உங்களையும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும், ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை சந்திங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்மை தாழ்த்தி ஜெபிக்கும் போது தேவன் குடும்பத்தை சந்திப்பார். அதான் இன்னைக்கு தலைப்பு. ஆண்டவரே என் குடும்பத்தை சந்திங்க, என் தேசத்தை சந்திங்க, எங்க பெங்களூர் பகுதியை சந்திங்க, எங்க கர்நாடகா தேசத்தை சந்திங்க, எங்க இந்திய தேசத்தை சந்திங்க, எங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை சகோதர சகோதரிகளையும், சிறு பிள்ளைகளையும், பேரப்பேத்தி பிள்ளைகளையும் நீங்க சந்திங்க ஆண்டவரே. கணவன் மனைவிக்காக ஜெபிக்கும் போது, மனைவி கணவனுக்காக ஜெபிக்கும் போது, தாய் தகப்பனுக்காக ஜெபிக்கும் போது, பிள்ளைகள் தாய் தகப்பனுக்காக ஜெபிக்கும் போது, தாய் தகப்பன்மார் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது எல்லா ஜெபங்களை ஆண்டவர் கேட்கிறவராய். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், அதான் 14வது வசனம். அதான் மிக மிக முக்கியமான ஒரு வசனம். ஆண்டவர் சொல்றார், நான் மழை வராதபடிக்கு தடுத்து விடணும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு விளைக்க வேண்டிய விளைச்சல்கள் உங்களுக்கு வராது இருக்கணும் அப்படின்னு சொன்னா, வராத போயிடணும் அப்படின்னாக்கா இல்லையா, உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வராத போகிறதற்கு முன்னதாகவே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. இவைகள் எல்லாவற்றிற்கும் காரணம் நம்முடைய தரித்திரத்திற்கு காரணமோ, நம்முடைய ஏழை எளியவர்களுக்கு காரணம், நம்முடைய வீட்டில் வருகிற சண்டைகள், வேதனைகள், துக்கங்கள், இவைகள் எல்லாவற்றிற்கும் காரணம் யார் என்று சொல்லி ஆராய்ந்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னா நீங்களும் நானும் தான். சொல்லுங்க, யாரு? நீங்களும் நானும் தான். கடவுள் மேல எந்த பழியும் போடவே கூடாது, போடவும் முடியாது, போடவும் கூடாது. அப்படி போட்டோம் அப்படின்னு சொன்னா அது நமக்கு பாவமாய் மாறி போகும். அதனாலதான் புனித பவுல் சின்னப்பர் கொரிந்து புத்தகத்துல சொல்றாரு, கடவுளை நீ பரீட்சை பார்க்காதே, ஆண்டவரை நீ சோதிச்சு பார்க்காதே. அவர் உன்னை ஒருபோதும் சோதிக்கிறவர் அல்ல, மாறாக ஒரு சில நேரத்துல உன்னுடைய விசுவாசத்தை சோதிப்பார். நீ எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ற, எவ்வளவு நேரம் என்ன நினைக்கிற, ஆலயத்துக்கு வரும்போது பயத்தோடு வருகிறியா, பக்தியோடு வருகிறியா, விசுவாசத்தோடு வருகிறியா, அல்லது 4 பேர் பார்க்கணும்னு வருகிறியா, இல்ல நீ போட்டிருக்கிற துணிமணிகள், நீ போட்டிருக்கிற நகநட்டு மத்தவங்க பார்க்கணும்னு வரியா, அல்லது தேவன் உன்னை பார்க்கணும்னு வரியா? இவைகள் எல்லாவற்றையும் தேவன் ஒருவர் தான் ஆராய்ந்து பார்ப்பார். மத்தவங்க சொன்னா நீங்க அழகா இருக்கிறீங்க, நீங்க போட்டுக்கிற துணிமணி எல்லாம் அழகா இருக்குது, நகைலாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி, ஆமாமா இதெல்லாம் கடவுள் கொடுத்தாரு. கடவுள் கொடுத்தபடினால எங்க பிள்ளைங்க எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க, எங்க சம்பாதியம் எங்களுக்கு கிடைச்சது.
தேவனுடைய கிருபை இல்லாம எங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. அவர்தான் தந்தது, அவர்தான் எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அந்த எண்ணத்தோடு கூட நாம ஆலயத்துக்கு போகுதலே வருதலே இருப்போம்னாக்கா தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். இதுல எல்லாமே அவர் நாம மகிமை அடைகிறது பாருங்க. அப்போ இதெல்லாம் உனக்கு வரக்கூடாது அப்படின்னா, உன் வீட்டுல வரக்கூடாது, உன் தேசத்துல வரக்கூடாது, உன் சொந்த பந்தங்களை எந்த ஒரு தீமையும் அடைக்கப்படக்கூடாது அப்படின்னு சொன்னா நீ நான் செய்ய வேண்டிய வேலை என்ன? அதான் 14வது வருஷம். முதல்ல என்ன சொல்லுகிறது? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், சத்தியா, என் துதியை சொல்லுகிற என் ஜனங்கள், என்னை விசுவாசிக்கிற என் ஜனங்கள், என்னை நம்பி ஆலயத்துக்கு வருகிற ஜனங்கள், என்னை நோக்கி ஜெபிக்கிற ஜனங்கள், விண்ணப்பம் பண்ணுகிற ஜனங்கள், விசுவாசிக்கிற ஜனங்கள், பைபிளை படிக்கிற ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். முதல்ல நம்ம என்ன செய்யணுமா? 5 காரியம் அங்க சொல்லுது. முதல்ல என்ன சொல்லுது? தங்களை முதல்ல தாழ்த்தி. அல்லேலூயா. அதான் ஆராதனையில கூட சொன்னாங்க, ஆண்டவரே இதெல்லாம் என்னால ஒன்னும் வந்தது இல்லை ஆண்டவரே, எல்லாமே நீர் கொடுத்ததான். நாங்க இன்னைக்கு உயிரோடு நிற்கிறோம் அப்படின்னு சொன்னா நீங்க உங்களுடைய கிருபை தான் ஆண்டவரே, எங்களால ஒண்ணும் முடியாது அப்படின்னு சொல்லி தேவனுக்கு முன்பதாக முதல்ல நம்ம என்ன செய்யணுமா? தாழ்த்தணும், அர்ப்பணிக்கணும். அதான் அர்ப்பணிப்பு, அதான் ஒப்பு கொடுக்கிறது. ஆரம்பத்துல ஒப்பு கொடுப்போம், குடும்பத்துல ஒப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண இல்லையா? அர்ப்பணிக்கிறது தான். இதான் ஆண்டவர் நம்மிடத்துல இருந்து எதிர்பார்க்கிறார். அவங்க ஒருவேளை நம்மளை விட பெரியவங்களா இருக்கலாம், பணக்காரரா இருக்கலாம், ஆஸ்தி உள்ளவங்களா இருக்கலாம், கார் பங்களா உள்ளவங்களா இருக்கலாம். அது 2வது, அது அவங்களுடைய ஆசீர்வாதம். ஆனா நான் தேவனுக்கு முன்பதாக எப்படியா இருக்கிறேன்? என் குடும்பத்திற்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் நேர்வழியாய் வரணும் அப்படின்னு சொன்னா நான் என்ன செய்யணும்? இதோ ஆண்டவர் சொல்கிறார், முதல்ல தங்களை தாழ்த்தி. 2வது என்ன சொல்றது? தாழ்மை வந்தாதாங்க ஜெபம் என்ன வரும். தாழ்மை இருந்தாதான், பொறுமை இருந்தாதான் ஜெபத்தினுடைய குணநலன்கள் வரும். நம்ம வீட்டுல ஒரு பிரச்சனையும் வரல அப்படின்னு சொன்னா எதிர்த்து நிற்கிறவங்களா நாம இருப்போம், போராடுறவங்களா இருப்போம் இல்லையா? நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நீ தான் பெரியவனா, நான் பெரியவன் இல்லையா? உன்கிட்டதான் காசுக்குதா, என்கிட்ட காசு இல்லையா? உன்கிட்டதான் மெக்க நட்டுக்குதா, என்கிட்ட ஒண்ணும் இல்லையா? என்கிட்ட கொடுத்தா புள்ளிங்க இருக்கிறாங்க, என்கிட்ட கொடுத்தா எல்லா சம்பாத்தியம் இருக்குது அப்படின்னு சொல்லி சகலமும் இருந்தா பொறாம தான் வரும், எரிச்சல் தான் வரும், சண்டை தான் வரும். எதிர்த்து நிற்போம் நாம, தாழ்மை வரவே வராது. அப்போ எப்போ தாழ்மை வருதோ உடனடியாக அடுத்து என்ன வருமாங்க? ஜெபம் செய்கிற எண்ணங்கள் வருங்க, விண்ணப்பம் பண்ற எண்ணங்கள் வரும். தாழ்மையோடு கூட இருந்ததுதான், பொறுமையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துல இருந்ததுதான். ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போன பிறகு சைலண்ட் ஆயிருந்தாங்க. ஜெப கூடாரத்துக்கு போன பிறகு, துதிச்ச பிறகு, ஆராதனை செய்த பிறகு ஆண்டவர் பேசும்போது நம்ம எப்படி ஆயிடணும்? சைலண்ட் ஆயிடணும். பாருங்க, எந்த ஆலயத்துல போனாலும் கூட, திருப்பலி ஆராதனை ஆகட்டும் அல்லது மற்ற சபை ஆராதனை ஆகட்டும், அங்க செய்தி கொடுக்கிற நேரம், துதி ஆராதனை ஆன பிறகு இந்த செய்தி வருகிற நேரம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு எல்லாரும் எப்படி ஆயிடுவாங்க? எல்லாரும் சைலண்டா இருங்க, உங்க மொபைல் எல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க, சைலண்ட்ல போடுங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஒரு சிலர் சில்பர் எல்லாம் வெளியே வச்சுட்டு வந்துருங்க, ஏன்னா அந்த சத்தம் கூட வரக்கூடாது. ஆண்டவர் பேசுகிறார், நீ நானும் கேட்கணும். நம்மை தாழ்த்தும் போதுதான் அந்த ஜெபம் என்ன வரும். அதான் மௌனம். மௌனம் என்றால் ஜெபம். நீதிமானுக்குரிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? யார் நீதிமான், யார் ஒரு ஜெபிக்கிறாங்களோ அவங்கதான் நீதிமான். அவங்களதான் ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தினால கழுவி நீதிமான்களாக்கி அவர்களை ஜெபம் பண்ண சொல்லுகிறார். ஆபிரகாம் நீதிமானாக்குறதுக்கு என்ன காரணம்? எந்த வேளையும் ஆண்டவரை நோக்கி அவர் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தார். நோவாவின் கப்பல் தண்ணீரினால மிதக்க ஆரம்பிச்ச போது, அசைய ஆரம்பிச்ச போது உடனடியாக நோவா கப்பலிலிருந்து அவர் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார் என்று பைபிள் சொல்லுகிறார். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். இப்படி ஒவ்வொரு காரியத்திற்கும் முதல்ல தாழ்மையோடு கூட இருந்தாதான் நமக்கு ஜெபம் பண்ணுகிற அந்த எண்ணம் வரும். 3வது வார்த்தை என்ன சொல்லுது? முகத்தை தேடி.
இந்த முகத்தை தேடுறது எப்படி? கண்ணை திறந்துக்கனே பார்த்து ஜெபம் பண்ணா, இல்ல மத்தவங்க ஜெபம் பண்ணும்போது கண்ணை திறந்துனே இருந்தா பக்கத்துல யாருக்குறாங்கன்னு தான் தெரியும். பக்கத்துல என்ன பண்றாங்க, பக்கத்துல எங்க சொல்றாங்க, எங்க கை வைக்கிறாங்க, என்ன பண்றாங்க, அதுதான் தெரியும். அதனாலதான் ஜெபம் பண்ணும்போது கண்ணை மூடு அப்படின்றது. கண்களை மூடி ஜெபம் பண்ணு, துதி ஆராதனை செய்யும்போது கண்ணை மூடி ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்றது எதுக்காக? இதுக்காக. அந்த கண்களை, மாம்ச கண்களை மூடும்போதுதான் அந்த மனக்கண்களுக்கு நேராக அவருடைய முகம் தெரியும், அவருடைய தரிசனம் தெரியும், அவருடைய சிலுவை தெரியும், கல்வாரி சிலுவை தெரியும், நமக்காக பட்ட பாடுகள் எல்லாம் தெரியும். தாழ்த்தி ஜெபம் பண்ணி அந்த ஜெபத்தின் வழியாய் அவருடைய முகத்தை தேடும் போது அப்போ ஆண்டவர் என்ன சொல்வாரா? 4வது வார்த்தை, ஜெபம் செய்யும் போது தாங்க ஒப்பு கொடுக்கறதுக்கு வர எண்ணம். அதனாலதான் ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்றாங்க? உங்களை ஒப்பு கொடுங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே, இரக்கம் வைங்க ஆண்டவரே, தயவு வைங்க ஆண்டவரே, என் பாவங்களை மன்னிங்க, என் சாபங்களை மன்னிங்க, என் மீறுதல்களை மன்னிங்க, தெரிஞ்சோ தெரியாமல் செய்த எல்லா குற்றம் குறைகளை மன்னிங்க ஆண்டவரே, ரத்தத்தினால நான் கழுவப்படணும், என் மகன் கழுவப்படணும், என் மகன் கழுவப்படணும், என் பிள்ளைகளா கழுவப்படணும் ஆண்டவரே. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு வர வேண்டிய பாக்கியம் எல்லாம் வரணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் போதுதான் நம்முடைய பொல்லாத வழிகளை விடுகிறதற்கு, பாவங்களை மன்னிக்கிறதற்கு அந்த எண்ணத்தை நமக்கு தருவார். இந்த பொல்லாத வழிகள் எல்லாம் விட்டு, அடுத்த வசன வார்த்தை என்ன சொல்லுது? அவர் பாவத்தை மன்னித்தார். அப்பொழுது முதல்ல தாழ்த்தி, 2வது ஜெபம் பண்ணி, பொல்லாத வழிகளை விட்டு முகத்தை தேடி. முகத்தை தேடும் போது பொல்லாத வழிகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? மறைஞ்சு போயிடுங்க, அவ்வளவுதான். அதிலிருந்து நாம மனம் திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு. நம்முடைய ஜெபத்தை கேட்கணும்னா நம்முடைய வாழ்க்கையில அந்த 4 காரியம் கட்டாயமா பண்ணுங்க. பண்ணாதான் நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். பரலோகத்தில் இருக்கிற நான் அதை கேட்டு என்ன பண்றாரா? அவங்க தேசத்துக்கும் அவங்க குடும்பத்திற்கும் முதல்ல பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு, பொல்லாதெல்லாம் மன்னிச்சு, நாம ஒருத்தர் ஜெபிக்கிற அந்த ஜெபம், கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கிற அந்த ஜெபம் முழு தேசத்திற்கு தேவன் சேமத்தை, நன்மையை, ஆரோக்கியத்தை கொடுக்கிறாரா தேவன். எத்தனை அற்புதம் உள்ள தேவன் பாருங்க. நம்ம ஏதோ ஒரு மூலையில உட்கார்ந்து இருக்கிறோம் நம்ம, இல்லையா? இவ்வளவு பெரிய உலகத்துல, கர்நாடகாவில, பெங்களூர்ல, லிங்கராஜபுரம் பகுதி கடைசியில நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். இங்கிருந்து ஜெபிக்கிற ஜெபத்தை 3வது வானத்திற்கு மேல இருக்கிற பரலோகத்திலிருந்து ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார், கேட்டுக்கொண்டே இருக்கிறார், சேமத்தை கொடுக்க. அல்லேலூயா. அது எந்த ஸ்தலம்? அதுதான் அடுத்த வசனம், 15வது வசனம் என்ன சொல்லுது? இந்த ஸ்தலத்திலே நீ எங்க இருக்கிறியோ அந்த ஸ்தலம். ஒருவேளை வீட்டுல இருக்கலாம், அல்லது ரோட்ல இருக்கலாம், ஆபீஸ்ல இருக்கலாம், காலேஜ்ல இருக்கலாம், ஸ்கூல்ல இருக்கலாம், வேலை செய்யற இடத்துல இருக்கலாம், எங்க இருந்தாலும் சரி. அதனால்தான் நிறைய பேர் சொல்லுவோம், அந்த கம்ப்யூட்டர் முன்னால போய் கை வைக்கிறதுக்கு முன்னால, இந்த லேப்டாப்க்கு முன்னால கை வைக்கிறதுக்கு முன்னால, வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு வேலையை ஆரம்பி. வண்டியை ஓட்டுறதுக்கு முன்னால ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே எனக்கு முன்னால நீங்க வாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம ஜெபிக்கும் போது, அதான் இங்க சொல்லுகிறது, இந்த ஸ்தலத்துல செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும். நல்ல கவனிங்க, மேல இருக்கிற 5 கேள்விகளுக்கு கீழே இருக்கிற 5 பதில் சொல்கிறது. என் கண்கள் திறந்தவைகளும், என் செவிகள் கவனிக்கிறவைகளுமா இருக்கிறது. இல்லையா? ஆண்டவர் நம்ம பார்த்துனே இருக்கிறாங்க. நீ நின்னு ஜெபம் பண்றியா, உட்காந்து ஜெபம் பண்றியா, அல்லது ஒருங்கி ஓய்ந்துக்கனே ஜெபம் பண்றியா, எல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்கிறார். இல்லையா? ஒருவேளை உன்னால முடியாம நீ படுத்துனே ஜெபம் பண்றியா, அதை கூட கவனிக்கிறார் ஆண்டவர். நடக்க முடியாத ஒரே இடத்துல, ஆண்டவரே என்னால நடக்கவே முடியல ஆண்டவரே, சர்ச்சுக்கு வரவே முடியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வேதனையோடு கூட ஜெபம் பண்றியா, அதையும் ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. அவருடைய கண்கள் திறந்திருக்கிறது, அவருடைய செவிகள் கவனிக்கிறவைகளா.
அடுத்த வசனம் என்ன சொல்லுது? என் நாமம் ம். இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி சத்யா, நான் எங்க ஜெபிக்கிறோமோ அங்கே அவருடைய பிரசனம், அவருடைய நாமம் என்னவா இருக்கும். அதான் 2 பேர் 3 பேர் கூடி ஜெபிக்கிற இடத்துல நான் வருகிறேன், நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் இல்லையா? இதான் அது. என் நாமம் இந்த ஆலயத்தில் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த ஆலயாரு அன்றைக்கு சாலமோன் கட்டின ஆலயம். இன்றைக்கு இருக்கிற ஆலயம் எது? இது நீங்க தாங்க, நீங்க தான். நீங்களே என்னுடைய ஆலயம் படிக்கிற இல்லையா? 1 கொரிந்தியர் 3:16. நீங்களே என்னுடைய ஆலயம், தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறார். அதே ஆவிக்குரிய அர்த்தம் தான் அன்றைக்கு சாலமோனுக்கு சொன்னார். சாலமோனே, பெரிய ஆலயமா கட்டிட்ட நீ, இந்த ஆலயத்திலே என்னுடைய பிரசனம் இருக்கணும்னா, என் கரம் இருக்கணும்னா, என் கண்கள் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் சொல்ல வேண்டிய காரியங்கள்லாம் உன் வாழ்க்கையில நடக்கணும், இந்த ஆலயத்திலே நடக்கணும். என்னுடைய இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க வந்து அதை செய்யணும், மரியாதை கொடுக்கணும், எனக்கு கீழ்ப்படியணும், நான் சொன்ன கட்டளைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வசனத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? படிங்க மறுபடியும். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என் நாளும் இங்கே இருக்கும். தயவுசெய்து நீங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த அதிகாரம் முழுசா படிச்சு பாருங்க. ஆண்டவர் தான் சொல்றாரு, என் கண்களும் என் இருதயமும் எப்பொழுதும் இங்க இருக்கும். அதே நேரத்துல என்னை நீங்க மறந்தீங்க அப்படின்னு சொன்னா, என் ஆலயத்துக்கு நீங்க வராம போனீங்கன்னு சொன்னியா, அந்த ஆலயத்தை நீங்கள் சுத்தமாய் வைத்துக் கொள்ளாமற் போனால், நீங்கள் செபிக்காமற் போனால், என்னை தேடாமற் போனால், என்னை கவனிக்காமற் போனால், என் சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுக்காமற் போனால், முதல்ல என் கண்களை நான் எடுத்து விடுவேன், பிறகு என் பிரசனத்தை நான் எடுத்து விடுவேன் அப்படின்னு சொல்றார். அப்படி எடுத்துட்டா அந்த இடத்துக்கு என்ன பேரு? வெறும் பில்டிங் தான், கல்லர் குகையாய் மாறி போகும், திருடர்கள் வந்து போகிற இடமாய் மாறி போகும். அதான் கூரை இல்லாத வீட்டுக்கு அடையாளம். ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீட்டுக்கு ஒப்பிடுவார்கள் என்று சொல்கிறார். ஆக என் கண்களும் என் பிரசனமும் இங்க இருக்கணுமா? நீங்கள் அனுதினமும் என்னை தேட வேண்டும். அல்லேலூயா. அதான் முதல்ல தங்களை தாழ்த்துறது, இரண்டாவது ஜெபம் பண்றது, அவரை நோக்கி பார்க்கிறது. நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு நாம திரும்பினால், இந்த 4 காரியத்தை செய்தால் தொடர்ந்து 4 காரியத்தை ஆண்டவர் செய்வார். பரலோகத்திலிருந்து நான் அதை கேட்பேன், அவர்கள் பாவங்களை மன்னிப்பேன், அவர்கள் தேசத்திற்கும் அவர்களுக்கும் சேவத்தை கொடுப்பேன், சுகத்தை கொடுப்பேன், ஆரோக்கியத்தை கொடுப்பேன். என் கண்களும் என் இருதயமும் எப்பொழுதும் இங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நீ என்ன தேடினா இருக்கணும் மகளே. இதைத்தான் தாவீது ராஜா தன் மகனாகிய சாலமோனுக்கு ஆரம்பத்திலே அவர் கற்றுக் கொடுத்தார். என் மகனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உன்னுடைய உத்தம இருதயத்தோடு நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். அவரை நீ தேடுவதை, நோக்குவதை, ஜெபிப்பதை விட்டு மறந்தால் அவர் என்றென்றைக்கும் உன்னை கைவிட்டு விடுவார். அதை சாலமோன் கேட்டு, தன் தகப்பன் சொன்ன வார்த்தையை கேட்டு தன் மகனாகிய சாலமோன் எல்லா விதத்திலும் தேவனுக்கு பிரியமானதே செய்தார். அதாவது அவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்ட முடியாத தேவன் உதவி செய்தார். அவர் வாழ்ந்த நாட்கள்ல ஒரு நாள் கூட, சாலமோன் வாழ்ந்த நாட்கள், சாலமோன் போட்ட துணிமணிகள் சரித்திரத்திலே யாரும் போடவே இல்லை. அப்படிப்பட்ட ஞானத்தை சாலமோனுக்கு தேவன் கொடுத்திருந்தார். அவர் போட்ட துணிமணிகள் ஒரு நாளைக்கு ஒரு டிரெஸ் போடுவார். அவர் சாப்பிடுற சாப்பாட்டு விலை மதிப்பு சொல்கிறது சரித்திரத்துல எவ்வளவோ ஆயிரக்கணக்கான ரூபாய் அவர் சாப்பிடுற சாப்பாடு. தேவன் பாருங்க சாலமோனை எவ்வளவாய் நேசித்திருக்கிறார். அதே போல சாலமோன் தேவனை அதிகமாய் நேசித்தார். இந்த நேசமும் அன்பும் பாசமும் விசுவாசமும் நம்பிக்கையும் பயமும் பக்தியும் உங்களுக்குள்ளே நமக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் நம்மை அன்போடு கூட அழைக்கிறார். ஒவ்வொரு வசனத்திலையும் ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார், நீ நாம எப்படியா இருக்கணும், எப்படியா இருக்கணும்.
பைபிள் நிறைய விஷயங்கள் சொல்லுகிறது இல்லையா? இந்த படிக்க வேண்டாம் அப்படியே நான் சொல்லிடுறேன். நெகேமியா 9ஆம் அதிகாரத்துல 19-20 வசனங்களை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பகலில நடக்கும் போது வெயில் அவர்கள் மேல் பட்டு சோர்ந்து போக கூடாது என்று சொல்லி மேகஸ்தம்பமாய் கூட வந்தாராம். ராத்திரியிலே இருளில பள்ளத்திலே எங்களாவது விழுந்து விடக் கூடாது என்று சொல்லி அவர்கள் எல்லாருக்கும் முன்பதாக அக்னி ஸ்தம்பமாய் கடந்து போனாராம், கானான் தேசம் போய் சேருகிற வரைக்கும். அப்படியெல்லாம் பாதுகாத்து வந்த தேவன். நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவரை எப்படியாய் தேடணும், அந்த ஆசீர்வாதம் நமக்கு எப்படியா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். சீக்கிரம் ஜெர்மாயா 11th சாப்டர் வாங்க. சாரி, எரேமியா 29ஆம் அதிகாரம், ஜெர்மாயா 29. அங்கே 11ல இருந்து படிக்கிறாங்க பாருங்க. சீக்கிரம் 11th 1 படிங்க இங்கிலீஷ்ல. ஜெர்மாயா, எரேமியா, ஏசாயாவுக்கு பக்கத்துல இருக்கும் பாருங்க. ஜெர்மாயா 29:11. For I know the thoughts that I think towards you, says the Lord. Thoughts of peace and not of evil, give you a future and a hope. Amen. Hallelujah. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಮ್ಮ. 19:11. ನಾನು ನಿಮ್ಮ ವಿಷಯದಲ್ಲಿ நல்லா கவனிச்சு பாருங்க. கன்னட நம்ம எல்லாருக்கும் புரியுது இல்ல? இந்த யூடியூப்ல கூட கேட்டுனே இருக்கிறாங்க, எல்லாம் ஆன்லைன்ல கூட. ನಾನು ನಿನ್ನ ವಿಷಯದಲ್ಲಿ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಿರುವ ಆಲೋಚನೆಗಳನ್ನು நானே ಬಲ್ಲೆನು. எனக்கு எல்லாமே தெரியும். உனக்கு என்ன வேணும், என்ன கொடுக்கணும், எப்படியா இருக்கணும், எப்படி உன்னை வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே எனக்கு தெரியும். ಅವು ಅಹಿತದ ಯೋಚನೆಗಳಲ್ಲ, தீமைக்கான காரியங்கள் அல்ல, ಹಿತದ ಯೋಚನೆಗಳೇ, சமாதானத்துக்கு வேண்டிய காரியங்களே. தமிழ்ல பிரச்சனைங்க சீக்கிரம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை, நாம் எதிர்பார்த்திருக்கும் முடிவு ஒரு நாள்ல நடக்குதோ நடக்கலையோ தெரியாதுங்க. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஒருவேளை நீ நினைக்கிறது நான் நினைக்கிறது ஒருவேளை ஒண்ணு நடக்கலாம், ஒண்ணு நடக்காம போலாம். 9 நினைக்கிறோம், அதுல 8 நடக்கும், 1 போயிடும். அல்லது ஒன்னே ஒண்ணுதான் நடக்கும், அந்த மிச்சம் இருக்கிற 8 போயிடும். இன்னும் ஒண்ணுமே நடக்கலையோ. ஏன் நம்ம என்ன செய்யல? இன்னும் ஆண்டவரை நோக்கி நாம பார்க்கல. அதான் அடுத்த வசனம் பார்க்க போறோம். என்ன சொல்றாரு பாருங்க, நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் உங்களுக்கு நமக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே தெரியும், அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானதான நினைவுகளே. நம்ம மேல ஆண்டவர் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறார் பாருங்க. ஜெபிக்கிறவங்க மேல, விசுவாசிக்கிறவங்க மேல, ஆண்டவரை அனுதினமும் நோக்கி பார்க்கிறவர்கள் மேல் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறார் பாருங்க. நமக்கு நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, விசுவாசம் இருக்குதோ இல்லையோ, ஆனா அவரை ஒரு முறை நோக்கி பார்த்தாலே போதும். அந்த நம்பிக்கை நிமித்தம் நமக்கு பாருங்க, இவைகள் எல்லாம் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. இதை ஆண்டவர் செய்யணும் அப்படின்னு சொன்னா நீ நான் என்ன செய்யணும்? 12வது வசனம் படிங்க. பின்னால நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். ஆரம்பத்தில் என்ன சொன்னோம்? ஆண்டவரே என் குடும்பத்தை சந்திங்க, ஆண்டவரே என் சொந்த பந்தங்களை சந்திங்க, ஆண்டவரே என் தேசத்தை சந்திங்க, ஆண்டவரே என் ரத்த பந்தங்களை சந்திங்க, ஆண்டவரே. தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களை ஆண்டவர் முன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில செய்யணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணுமா? நம்ம எல்லாரும் கூடி வரணுங்க அவருடைய சமூகத்திற்கு, ஆலயத்துக்கு கூடி வரணும். இது மேல அது மேல சாக்கு போக்கு சொல்லவே கூடாது. ஆலயத்துக்கு வந்த பிறகு என்னெல்லாம் வேற இடத்துல போக கூடாது, புத்திமதியெல்லாம் வேற இடத்துல போக கூடாது. நிறைய பேர் சர்ச்சுக்குள்ள வந்து கூட நிறைய பேர் மொபைல்ல மெசேஜ் நோண்டுறவங்களா இருக்கிறாங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த நோண்டத்துக்கு வெள்ளே இல்லாத பண்ணிடுவார், கண்ணே இல்லாத பண்ணிடுவார். ஒரு வாலிப மகள் வந்து ரொம்ப படிச்சுட்ட பிறகு அதை எவ்வளவு முறை அவங்க அப்பா கூப்பிட்டாங்களாம். கோயிலுக்கு வரதில்ல, ஆனா சண்டே ஒரு நாள் தான் இருக்குது, சாட்டர்டே ஒரு நாள் தான் இருக்குது, நான் அந்த நேரத்துல தான் இங்க பாக்கணும், இது நிறைய வேலை இருக்குது, நிறைய ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் அது மதிக்காதான்.
அப்ப அவங்க வீட்டுல ஒரு சின்ன பையன், அவன் எப்போ விளையாடினுக்குவான் இல்லையா? சரி இங்க இருக்கிறான் அப்படின்னு அவன் எப்பவும் இந்த வில்லு விளையாட்டு விளையாடுவான். இந்த வில்லு மாதிரி வச்சுன்னு ஒரு குச்சி மாதிரி வச்சுன்னு இது பண்றாங்க தெரியுமா? அந்த மாதிரி இவன் ஆடி நிற்கும் போது அவங்க அக்கா உட்காந்து, அக்கா உன்னை அச்சிரம் பாரு சொல்லிட்டு விளையாட்டு வாக்குல அடிச்சுனே இருந்தானா. அந்த வில்லு என்ன ஆச்சுனாக்கா, அது விட்ட உடனே அது ஒடிஞ்சு நேரா போய் அந்த 2 கல்ல குத்திச்சு. நடந்த சம்பவங்க சென்னையில பல வருடங்களுக்கு முன்பு அதை சாட்சியாய் போட்டிருந்தாங்க. நடந்த சம்பவம். ஆஸ்பத்திரிக்கு தூக்கின்னு ஓடினாங்க, ரத்த கரையோட அப்படியே ஓடினாங்க. என்னாச்சு ஏதாச்சு, குச்சி அடிப்பட்டு தெரியாது. என்னமோ டெஸ்ட் பண்ணாங்க, லட்சமா செலவு பண்ணாங்க. சொல்லிட்டாங்க கண்ணு பார்வை வரவே வராது. ஒரு நாள் வந்தது, காலையில எப்படி காலையில ஏஞ்சி எல்லாரும் ரெடியா இருக்கிறாங்க. இந்த பொண்ணு தூக்கத்துல அப்படியே மடமடன்னு ஏஞ்சி, எங்க போறீங்க? நாங்கெல்லாம் கோயிலுக்கு போயிருக்கிறோம். நானும் வரேன் கோயிலுக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை எல்லாரும் கூட்டு போன எப்படி பிடிச்சுன்னு போவாங்க, அப்படி பிடிச்சுன்னு போனாங்க. ஆமாம் பாருங்க, ஆண்டவருக்கு எத்தனையோ முறை நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார் பாருங்க. இந்த 12வது வசனம் என்ன சொல்லி, நீங்கள் கூடி வர வேண்டும், என்னை தேட வேண்டும். அல்லேலூயா. அடுத்த வசனம் படிங்க, 13வது வசனம். உங்கள் முழு இருதயத்தோடும் ஆண்டவரை தேடும்போது எப்படி தேடணுமா பாருங்க, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஆண்டவரை தேடும் போது நம்முடைய முழு இருதயம் அங்க போயிருந்தாங்க. கோயிலுக்கு போயிட்டு பாலை வச்சனே ஆஃப் பண்ணனா, சுத்தனி வச்சனே ஆஃப் பண்ணனா, ஒலை வச்சனே ஆஃப் பண்ணனா, ஸ்டவ் ஆஃப் பண்ணனா இல்லையா, மோட்டர் போட்டு வந்துட்டனே ஆஃப் பண்ணனா இல்லையா, ஈட்டி போட்டு வந்துட்டேன்னா ஆஃப் பண்ணனா இல்லையா, அது கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஒரு வாட்டி விசாரிச்சிடணும். கேட்குவாங்க ஒரு சிலர், ஸ்டவ் ஆஃப் பண்ணியா, லைட் ஆஃப் பண்ணியா, மோட்டர் ஆஃப் பண்ணியா அப்படின்னு இல்லையா. ஏதோ ஒரு ஞாபகத்துல போயிடுவோம். உடனே ஒரு வாட்டி வந்து நம்ம விசாரிக்கும் போது நல்லதா இருக்கு. அப்பதான் நம்ம நிம்மதியா போய் சர்ச்சில் உட்காருவோம். ஐயோ வரும்போது சாவி அங்க வைக்காம வந்துட்டேனே, ஞாபகம் எங்க போச்சு இல்லையா, ஸ்டவ் ஆஃப் பண்ணாத வந்துட்டேனே, ஈட்டுல போட்டே வந்துட்டேனே, ரொம்ப நேரம் ஆயிடுமே, அவங்கள பார்க்காம வந்துட்டேனே, சொல்லாம நம்ம வந்துட்டேனே. அப்போ நம்ம ஆலயத்துக்கு போகும்போது இந்த வசனம் என்ன சொல்றது, உங்கள் முழு இருதயத்தோடு தேடுவீர்களானால். முழு இருதயத்தோடு, இருதயம் எங்கே வச்சிடாரு. இன்னைக்கு கூட ஆண்டவர் புதிய ஏற்பாடுல சொல்றாரு, ஆலயத்துல வந்து எல்லாரும் என்ன பாடுறாங்க, துதிக்கிறாங்க. அவங்க உதட்டு மட்டும்தான் துதிக்கிறது, பாடுகிறது, சத்தம் வருது, ஆனால் அவங்க இருதயம் வேற எங்கேயோ இருக்குது அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர் இல்லையா. இந்த குணநலெல்லாம் விட்டு போகணும் தான் ஆண்டவர் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களை உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, உன் முழு இருதயத்தோடு கூட என்னை தேடுவாயாக. அடுத்த வசனம் என்ன சொல்றேன், நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவருடைய பிரசனம் வரும், அவருடைய பிரசனம் வரும், அவருடைய சமூகம் வரும். ஆண்டவர் உங்களை தொடுவார். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உங்களை தொடுவார். வேத வசனங்கள் பேசும்போது, மகனே நான் உன்னோடு கூட தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுவார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை விட்டு எல்லா ஜாதிகளும் எல்லா இடங்களிலும் மிகுந்த உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கியிருந்த ஸ்தலத்திலே உங்களை திருப்பி ஸ்டார்டிங்ல 2வது வழியில வருது பாருங்க, நான் உங்கள் சிறுயிருப்பை திருப்புவேன். அதான் சிறுயிருப்புனா அதான் உங்க கஷ்டம், அதான் உங்க வியாதி, அதான் உங்க பிரச்சனை. யோபு ஜெபித்த உடனே யோபின் சிறுயிருப்பை ஆண்டவர் மாற்றினார். யோபுக்கு இருந்த வியாதி எல்லாம் போயிடுச்சு, அவருக்கு இருந்த கணக்கெல்லாம் போயிடுச்சு, வேதனை எல்லாம் போயிடுச்சு, போன சொத்து எல்லாம் திரும்பி வந்துச்சு, போன பிள்ளைகள் எல்லாம் திரும்பி கொடுத்தார் ஆண்டவர். சிறுயிருப்பை ஆண்டவர் மாற்றி விட்டார். நான் சொன்ன காரியத்தை உங்க வாழ்க்கையில நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னார். அந்த வசனத்தை மறுபடியும் படிக்கிறாங்க பாருங்க, படிங்க. நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பத்தியா, நான் உங்களுக்கு தரிசனமாவேன். நீ கேட்கறதெல்லாம் கொடுக்கறதுக்காக நான் காத்திருக்கிறேன், வந்திருக்கிறேன்.
நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்தி விட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எங்க நாம அவமானப்பட்டோமோ, எங்க நாம வேதனைப்பட்டோமோ, எங்க நாம துக்கப்பட்டோமோ, நீ நான் ஜெபிக்கிறதுனால, ஒப்பு கொடுக்கறதுனால, முழு இருதயத்தோடு கூட தேவனை தேடுகிறதுனால, எந்த இடத்துல அவமானப்பட்டோமோ, எந்த இடத்துல தலை குனிந்தமோ, அதே இடத்துல தலை நிமிர்ந்து பார்க்க முடியாத தேவன் செய்வார். அல்லேலூயா. நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார், வேதனையை மாற்றுவார், துக்கத்தை மாற்றுவார், துயரங்களை மாற்றுவார். இது அவரால் தான் முடியும். கடைசி 16வது வசனம். அது கர்த்தர் எங்களுக்கு பாபிலோனிலும் தீர்க்கதரிசிகளை எழுப்பினார் என்று சொல்கிறார்கள். ஆனாலும் தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற ராஜாவை குறித்தும் உங்களோடு கூட சிறையிருப்பில் புறப்பட்டு போகாமல் இந்த நகரத்தில் குடியிருக்கிற உங்கள் சகோதரராகிய எல்லா ஜாதிகளையும் குறித்து ஆண்டவர் பேசுவார், சமாதானம் பண்ணுவார். யாரெல்லாம் கடந்து போனாங்களோ அந்த ஜனங்கள் எல்லாம் மத்தியத்துல சமாதானம் பண்ணுவார். ஏன்னா மறுபடியும் அந்த இடத்துல உன்னை தலை நிமிர வைக்கிறார் ஆண்டவர், உன்னை உயர்த்தி வைக்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க வைக்கிறார். அல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் முன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில செய்யும்படியாய் தேவன் செய்கிறார். சீக்கிரம் வாங்க, சங்கீதம் வாங்க. சங்கீதம் 37ஆம் சங்கீதத்துல 5வது வசனம். Psalms 37:5. Commit your way to the Lord, trust also in him, and he shall bring it to pass. ஆமென். அல்லேலூயா. காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் அவர்தான், எந்த காரியமா இருந்தாலும். 37:5. ನಿನ್ನ ಭೂಯಾತ್ರೆಯ ಚಿಂತೆಯನ್ನು ಯೆಹೋವನಿಗೆ ವಹಿಸಿಬಿಟ್ಟು ಭರವಸೆಯಿಂದಿರು, ನಂಬಿಕೆಯಿಂದ ಇರು, ಆತನೇ ಅದನ್ನು ಸಾಗಿಸುವನು. உன்னால என்னால சாதிக்க முடியாத காரியங்களை தேவன் சாதிப்பார். அதுக்கு நாம செய்ய வேண்டிய வேலை என்ன? வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவரே காரியத்தை வாய்க்க. நம்ம செய்ய வேண்டிய வேலை ஜெபம் தான், நம்ம செய்ய வேண்டிய வேலை ஒப்பு கொடுத்தல் தான், நம்ம செய்ய வேண்டிய வேலை தேவனை ஆராதிப்பது. அவரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். கடைசி அவர் வசனத்தை வாசிச்சு நம்ம ஜெபம் பண்ணலாம். ஐசாயா 62. சீக்கிரமாக ஏசாயா 62ஆம் அதிகாரத்துல 3-4 மிக முக்கியமான ஒரு வசனம். அங்கே நம்முடைய வாழ்க்கை எப்படியாய் ஆண்டவர் மாற்றி ஆசீர்வதிக்க போகிறார் அப்படின்னு சொல்லி. ஐசாயா 62:3-4. You shall also be a crown of glory in the hand of the Lord, and a royal diamond in the hand of your God. You shall no longer be termed forsaken, nor shall your land any more be termed desolate, but you shall be called Epsiba, and your land Beulah. For the Lord delights in you, and your land shall be married. ஆமென். அல்லேலூயா. படிங்க, தமிழ்ல படிச்சிருங்க சீக்கிரம். நீ கர்த்தருடைய கைகளில் ಯೆಹೋವನ ಕೈಯಲ್ಲಿ ಸುಂದರ ಕಿರೀಟವಾಗಿಯೂ ನಿನ್ನ ದೇವರ ಹಸ್ತದಲ್ಲಿ ರಾಜಶಿರೋವೇಷ್ಟನಾಗಿಯೂ ಇರುವಿ. ನೀನು ಇನ್ನು ಮೇಲೆ ಗಂಡ ಬಿಟ್ಟವಳು ಎನ್ನಿಸಿಕೊಳ್ಳೆ, ನಿನ್ನ ಸೀಮೆಗೆ ಬಂಜೆ ಎಂಬ ಹೆಸರು ಇನ್ನಿರದು. ನೀನು ಎನ್ನುಲ್ಲಾಸಿನಿ ಎನ್ನಿಸಿಕೊಳ್ಳುವಿ, ನಿನ್ನ ಸೀಮೆಗೆ ವಿವಾಹಿತೆ ಎಂಬ ಹೆಸರಾಗುವುದು. நல்லா கவனிச்சு பாருங்க. ஏசாயா 62ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்து கூறிய வார்த்தைகளை உனக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்றாரு. 62ல 3-4 படிங்க. 3வது வசனம் படிங்க. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன்னுடைய தேவன் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாயிருக்கிறாய். அல்லேலூயா. பக்தியா ஜெபிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில, ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில, தேவனுடைய திட்ட தீர்மானத்தை அறிந்த வாழ்க்கையில
நம்முடைய சிறுயிருப்பை எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய கரத்தில் இருக்கிற அலங்காரமாக்கப்பட்ட கிரீடமாயிருக்கிறாய். அல்லேலூயா. தேவனுடைய பார்வையிலே ராஜமுடியுமாய் நீ இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்றாரு? நீ கைவிடப்பட்டவள் எனப்பட்டாலும் உன் தேசம் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் என படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். எப்சிபா என்று சொன்னால் உன் தேசம் வாழ்க்கைப்படும். பியூலா என்று சொன்னால் கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. இத்தனை அற்புதமான ஒரு சத்தியம் பாருங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் பைபிள மூடி வச்சிருங்க. ஆண்டவரே, உன் கையில அலங்காரமாக்கப்பட்ட ஆண்டவரே கிரீடமாய் நான் இருக்கணும் ஆண்டவரே, ராஜ முடியுமாய் நான் இருக்கணும் ஆண்டவரே. என்னை முழுமையாய் தாழ்த்துகிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உன் நாமத்தை ஆண்டவரே உடைய சமூகத்தில நான் வந்திருக்கிறேன். சாலமோனுக்கு கொடுத்த கட்டளைகளில் விசேஷமான கட்டளைகள். நீங்களே எனக்கு ஆலயமா இருக்கிறீர்கள். அந்த ஆலயத்துல எப்பொழுதே என்னை தேடுங்க, இருதயத்துல எப்பொழுதே என்னை தேடுங்க. நான் உங்களுக்கு தென்படுவேன், நான் உங்களுக்கு தரிசனமாவேன். உன் குடும்பத்திலே சேமத்தை கொடுப்பேன். உன் வழியாய் உன் தெருவை ஆசீர்வதிப்பேன். உன் வழியாய் உன் தேசத்தை ஆசீர்வதிப்பேன். உன் சொந்த பந்தங்களை ஆசீர்வதிப்பேன். எவ்வளவு தூரமா இருந்தாலும் கூட சரி, அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் நம்மை அன்போடு கூட அழைக்கிறார். ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவருடைய பரிசுத்த கருத்துல நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். மகா இரக்கமுள்ள நல்ல பிதாவே, தன்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட மத்தியான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இவ்வளவு நேரம் நாங்கள் உம்மை துதித்தோம், ஆராதித்தோம், மகிமைப்படுத்தினோம். ஆண்டவரே, எங்கள் குறைகள் எல்லாவற்றையும் உம்மிடத்தில் நாங்கள் சொன்னோம். எப்பொழுதோ உடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருந்தோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசினீர். பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளே எங்களை நடத்தினீர். உடைய சத்திய வசனம் ஆண்டவரே எங்களை தாழ்மைப்படுத்த சொல்லியிருக்கிறது. எங்கள் ஆண்டவரே குற்றம் குறைகளுக்காக மனம் வருந்த சொல்லியிருக்கிறது. ஆண்டவரே, உடைய முகத்தை நோக்கி பார்க்க முடியாய் செய்திருக்கிறது. எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. ஆண்டவரே, அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நீர் கேட்டு எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் எங்கள் தேசத்திற்கும் நீ சேமத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவரே ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பேன் என்று சொன்னீர். ஆண்டவரே, இதோ இங்கு வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களை நாங்கள் அர்ப்பணித்தோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை சந்திங்க ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை சந்திங்க ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சொந்த பந்தங்களை சந்திங்க ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுத்தோம். ஆண்டவரே, அப்பா, இங்கு வந்தவர்கள் ஒருவரும் பெருமையாய் போகாதபடி காண்போம். சகல சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு பலத்தோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஆண்டவரே செழிப்போடு கூட போகும்படியாய் கர்த்தர் கிருபை செய்கிறதற்காய் நன்றி. மகளே, இனி நீ கைவிடப்பட்டவள் அல்ல. உன் தேசம் வாழ்க்கைப்படும், உன் குடும்பம் வாழ்க்கைப்படும். உன்மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். நீ ராஜமுடியாய் இருப்பாய், அலங்காரமாக்கப்பட்ட கிரீடமாய் இருப்பாய் என்று வாக்கு கொடுத்தீர். ஆண்டவரே, அந்த வாக்கு தத்தங்களை சுதந்திரித்தவர்களாய் இங்கிருந்து கடந்து போக கர்த்தர் கிருபை செய்யும். அப்பா, ஏற்ற காலத்திலே ஏற்ற நேரத்திலே எங்களை நீர் உயர்த்துகிறதற்கு ஒரே அடையாளம் உம்முடைய பலத்த கைக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டாம். எங்களை ஒப்பு கொடுக்கும் போதுதான் நீர் எங்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறீர்கள். இனி வருகிற காலத்திலே நேரத்திலே எங்கள் செவிகள் சுக செய்தியை கேட்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யும். எங்க இருதயத்திற்கு சமாதானமான ஒரு செய்தியை நாங்கள் கேட்கணும், சந்தோஷமான செய்தியை கேட்கிறோம். எங்கள் பிள்ளைகள் வழியாய், குடும்பத்தின் வழியாய், சபை வழியாய், விசுவாசிகள் மத்தியில் ஆண்டவரே அநேகருக்கு பிரயோஜனமாயிருக்க, ஆசீர்வாதமாயிருக்க எங்களை நீர் மாற்றி அனுப்புகிறதற்காக கொடி நன்றி. அன்பு கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றிற்காக, எல்லா ஜெபத்திற்காக, எல்லா விண்ணப்பத்திற்காக, எல்லா மன்றாடுதலுக்காக, எல்லா விண்ணப்பங்களை கேட்டு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுத்த இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாருடைய வலதுகையை இருதயத்தின் மேல் வைத்து
விசுவாசத்தோடு கூட நாம சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றைக்கும் மறவாதே. ஆம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலாயிருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேல் அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து வழி நடத்த நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றைக்கும் சதா காலமும் நம்ம எல்லாரோடும் கூட இருப்பாராக. ஆமென். 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 ஹல்லேலூயா. வாங்க நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் தேவன் ரொம்பவே பிரோஜனமான வார்த்தைகளை கொண்டு நம்மோடு கூட பேசினார். ஆமென். நம் வாழ்க்கையில 4 காரியத்தை நாம செய்தால் தேவன் நம் ஜெபத்தை கேட்கிறாராம். நாம இருக்கிற தேசத்தையே ஆசீர்வதிக்கிறாராம். என்ன 4 காரியம்? தங்களை என் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் வாழ்க்கையில ஒவ்வொரு சகோதர வாழ்க்கையில 4 காரியங்கள் இருக்கும் என்று சொன்னார். எப்படி? தாழ்த்தி ஜெபம் பண்ணி முகத்தை தேவனுடைய முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவன் என்ன பண்றாரா? முதலாவது நம் பாவத்தை மன்னிக்கிறாரா. அடுத்ததாக நாம வாழ்கிற குடும்பங்கள் தேசங்கள் எல்லாவற்றுக்கும் சேமத்தை கொடுப்பாராம், சுகத்தை கொடுப்பாராம், ஆரோக்கியத்தை கொடுப்பாராம். ஆகவே இந்த தேவனை நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆமாண்டவரே, இனி வருகிற நாட்களிலே உங்க பின்னாலதான் நான் வருவேன். உங்களுடைய ராஜ்யத்தை நான் கட்டுவேன் ஆண்டவரே, என் குடும்பத்தை வசனத்தின் வழியாக கட்டுவேன் ஆண்டவரே என்று சொல்லி உங்க கையில் இருக்கிற ஜெபத்தோட்டை செய்கிறீங்களே 145வது பாடல். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், நான் பண்ண மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஏன்னா இந்த 4 காரியங்களை நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம். பாவத்தை மன்னித்து விட்டால் நம் குடும்பத்துக்கும் நம்முடைய தேசத்துக்கும் சேமத்தை கொடுத்தார். 145 சாங் நம்பர். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவை முன்னால் உலகமின் பின்னால், சிலுவை முன்னால் உலகமின் பின்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா. நம்ம சொல்லியிருக்கிறோம் எல்லாவித காரியங்களையும் நாங்க திரும்பி பார்க்க மாட்டோம். எதெல்லாம் திரும்பி பார்க்க மாட்டோம்? அப்ப நான் திரும்பி பார்க்காதே நடக்கணுமா போகணுமா வரணும் இல்ல. பாவத்தை திரும்பி பார்க்க மாட்டேன், நாச மோசங்களை திரும்பி பார்க்க மாட்டேன், தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை திரும்பி பார்க்க மாட்டேன். லோத்து மனைவி என்ன செய்தாங்கம்மா? ஆண்டவர் கட்டளையிட்டாரு, நீ திரும்பி பார்க்காதவா அந்த தேசத்தை நானே அழிச்சு நிற்கிறேன். அங்க இருக்கிற ஜனங்களோட கூக்குரலை கேட்டு ஐயோ என் வீடு என் சொத்து என் சுதந்திரம் எல்லாம் அழிஞ்சு போச்சான்னு திரும்பி பார்த்தாங்க. திரும்பி பார்த்தது என்னமானாங்க? மாறினாங்க. அன்று அவங்க உப்பு தூணா மாறினாங்க. நம்ம என்ன தூணா மாற போறோம் தெரியல. அப்படி இயேசுவின் பின்னால் தான் செல்வோம். எந்தவித பாவத்துக்கும் நாசமோசங்களுக்கு திரும்பி பார்க்காம அப்பா உங்க வழியிலே நான் செல்வேன் நடத்துங்க சொல்லி ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்களை யாவரும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும். உங்கள் ஒவ்வொரு உள்ளத்தில் இருக்கிற எல்லா விண்ணப்பங்களும் தேவன் அறிவார். மற்றவங்களுக்காக ஜெபித்தோம், நம் தேவைகளை தேவன் ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா. அந்த யாவருக்கும் நன்றி. God bless you all. Be safe. Jesus is coming soon. Thank you Lord. நன்றி. ஒவ்வொரு நாளும் வேதத்தின் மகிமையை அறிந்தவர்